பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய தினம் 23/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி மாலை 6:40 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை இரவு 8:37 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய சிறப்பு கார்த்திகை விரதம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார வரவு சீராக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் ஆதரவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமைகள் சற்றே குறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பொன்பொருள் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது பொலிவுடன் திகழக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் பயிலக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பல சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியுடன் கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாளைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் சற்றே அதிகரித்து காணப்படும். மக்கட் செல்வங்களால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் நீலம் மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, தொட்டது துளங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் உதவியால் முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்றம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். சொத்துக்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணிச்சுமை குறைந்து மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். புதிய கூட்டாளிகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
புதிய மனிதர்களின் அறிமுகம் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோர் அனுசரித்து செல்வது மனமகிழ்ச்சிகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். எண்ணியதை எண்ணியபடி முடித்து மனமகிழ்ச்சி காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் போராடி வெல்லக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி காண்பீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமானதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகள் உங்களை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இதுவரை தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் முற்று பெறக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் நீலம் மற்றும் கருநீலம். தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக வந்து சேரும். உடல் நலத்தில் சற்றே கவனமுடன் இருப்பது அவசியமாகும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்து வெற்றி காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பராசக்தி. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடற்பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகளை காண்பீர்கள். குழந்தைகளால் பெருமையடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குலதெய்வ அனுகிரகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே பணிச்சுமை அதிகரித்து காணப்படலாம். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் பழுப்பு நிறம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். உங்கள் முன்னேற்றத்தில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வர்க்கத்தின் உதவியால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் ஊதா மற்றும் இளம் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.